மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க காரணம் என்ன, வன்னியர் இடஒதுக்கீடு எப்போது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. பேரன்பில் ஒரு எத்தப்பல் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலாமர் கார்த்தி. நான் அணிந்திருப்பது போன்று சட்டையோடு பொருத்தப்பட்ட எம்ப்ராய்டிங் செய்யப்பட்ட வன்னியர் அக்னிகலசம் பொருத்திய சட்டையும் மாங்கனி பாட்டாளி மக்கள் கட்சியின் மூவர்ண கொடியோடு மாங்கனி சின்னம் பொருத்திய சட்டையும் வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு எப்போது என்பதுதான் ஒட்டுமொத்த வன்னியருடைய இயக்கமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக போராடிக்கிட்டும் இருக்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலையில 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்ட மசோதா சில சமூக அநீதி கூட்டத்தினால வழக்கு தொடுக்கப்பட்டு அப்புறம் உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பளித்த பின்பாகவும் காலதாமதப்பட்டு கொண்டிருப்பது என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்திருக்கிறாங்க. விஜயகாந்த் அவருடைய மறைவு செய்தியும் தாண்டி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுடைய சந்திப்பத்தான் ஒட்டுமொத்த ஊடகத்திலையும் பேசப்பட்டு இருந்துச்சு. பல அரசியல் விமர்சகர்களும் இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கிறார்களா என்ற கேள்வியுமே எழுப்பியிருந்தாங்க. அவர்கள் உள்நோக்கம் கற்பிக்க முயல்கின்றார்கள் என்பது மட்டும்தான் நம்மளுடைய பதிலா இருக்கும். அதை கடந்து சமூக நீதி காத்திட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட சென்னையில கருத்தரங்கு கூட்டம் ஒன்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடங்கினார். அதனுடைய தொடர்ச்சியாக மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் நடத்திட்டு வருகின்ற 2ஆம் தேதி அன்று சிதம்பரத்திலையும் நடக்க இருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயங்களுக்குமான இடஒதுக்கீடை பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் முழக்கத்துல ஒன்றாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இந்த 10 விழுக்காடு இல்ல, நமக்கான இடஒதுக்கீடு என்பது 18 இருந்து 20 விழுக்காடு வரைக்கும் வரும் என்பது பல வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசு தயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு 10.5% ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி எழும்பலாம். 2020ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வழங்கணும், அதுவும் 20% இடஒதுக்கீடு வழங்கணும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழக்கம். அதை வலியுறுத்தித்தான் கலெக்டர் அலுவலகம் முதல் கிராம நிர்வாக அலுவலர்கள் வரை மனு கொடுத்திருந்தோம். எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக சென்னையில தலைமைச் செயலகத்திட்ட போய் மனு கொடுக்கலான்னு போறப்ப ஒட்டுமொத்த வன்னியர் படையும் திரண்டுச்சு. இன்னைக்கு சொல்றாங்க விஜயகாந்தோடைய மரணத்திற்கு கூடிய கூட்டம் அவன் அதை விட மும்மடங்கு கூட்டம் நீங்க கொடுச்சு. அதுவும் ஒவ்வொரு இடத்தையும் தடுத்து நிறுத்தப்பட்டு வந்த கூட்டம். சென்னையில கூடின உடனே அன்றைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா இடஒதுக்கீடு தருவோம்னு உறுதியளிச்சிருந்தார். அப்புறம் பல ஆய்வுகள்லாம் எடுத்துட்டு பல தரவுகளை எடுத்துக்கிட்டு வன்னியர்களுக்கு 10.5 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா இதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இசை கொடுக்காமலே இருந்துட்டு இருந்தது. 3 மாத காலங்கள் போனுச்சு. அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. முதல்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும், அதன் பின்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்குமான இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வன்னியர்களுடைய குரலா இருந்துச்சு. அதன்படி சட்ட மசோதாவில் 10.5% நிறைவேறிச்சு. அதன் பின்பாக அடுத்த ஆண்டோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு தகுந்தாற்பாடு இடஒதுக்கீடு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டுச்சு. இதை நம்பித்தான் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைச்சாங்க. ஆட்சி மாறின பின்பாக காட்சி மாறியது போல திமுகவும் சரி அதிமுகவும் சரி வன்னியர்களுக்கு எதிரான தன்னுடைய நடைமுறையை மீண்டும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதிமுக தான் கொடுத்த இடஒதுக்கீடுன்னு இப்ப கிராமந்தோறும் பிரச்சாரம் பண்ணதே, ஆனால் இதுல எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க கொடுத்த ஒரு சட்ட மசோதாவை நீங்க எப்படி நீக்கலாம், நீ மீண்டும் நிறைவேற்றணும்னு குரல் கொடுக்கல. சட்டமன்றத்திலேயே நம்ம 5 எம்எல்ஏ கூச்சலிட்டு கதறினாங்களே தவிர வேற யாரும் கூச்சலிட்டு கதறல என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இத்தனைக்கும் பாமக 36 வன்னியர்கள் இருக்கிறாங்க சட்டமன்றத்துல. பாமகவை தவிர்த்து 31 பேர் இருக்கிறாங்க. அவரோட பிள்ளையும் படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம கேட்கிறோம். ஆனா எவனும் வாய் திறக்கல. அதோட முடிஞ்சது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றோம். உச்சநீதிமன்றம் தாராளமாக தரலாம் என்று சொன்னாங்க. ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைக்கப்பட்டு அடுத்த பொங்கலே வந்துருச்சு. இன்னும் அந்த குழுவிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளியிட்டும் சமூக நீதியில ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருந்தாங்க. இத்தனை நாளா மாறுதட்டிட்டு கொண்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்குன்னு. இப்ப பீகார் 70 கடந்து போயிட்டாங்க. அப்படியான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை ஆய்வு செய்து தரவுகளை கொடுத்து நாமும் இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கி இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னிய வீரத்திற்கான இடஒதுக்கீடை தனி இடஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்றுதான் நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்புல துரைமுருகன் அவர்களும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் கே.என். நேரு அவர்களும் இதர முன்னணி அமைச்சர் அவர்களும் இருந்திருக்கிறாங்க. இத்தனை சந்திப்புகள்ல வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். நேற்று இடம்பெற்றிருப்பது என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஒரு முடிவோடு இடஒதுக்கீடு வாங்கியே ஆகணும்,
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வாங்கிட்டா, இப்போ ஒரு தடவை இடஒதுக்கீடு வாங்கிட்டா, அப்புறம் ஒரு தடவை இடஒதுக்கீடு வாங்கி ஒரு போராட்டத்தை 2-3 தடவை போராட்டம் பண்ண வேண்டியது இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கணும். ஒண்ணுமே இல்லைங்க, தரவு சேகரிச்சு வச்சிருக்கிறல்ல, அந்த தரவை கூட இப்ப இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்று. தரவு அரசிடம் இருக்கின்றது, அந்த தரவை வெளியிட மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த தரவுகள் வெளியே வந்தால் வன்னியர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் சமுதாயம் என்பதை கடந்து 20 விழுக்காட்டிற்கும் மேலாக இருக்கக்கூடிய சமுதாயம் என்பதை புலப்பட்டு விடும் என்கின்ற அச்சம் திமுக இருக்கு. இப்ப அதுக்குத்தான் கெடுக்கக்கூடிய ஐயா போட்டிருக்கிறார். அந்த தரவை வெளியிட்டுட்டு நீ சமூக நீதியை வழங்கு, இடஒதுக்கீடு வழங்கு என்பதுதான் நேற்று ஐயா சந்திச்சு கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ளாக வருகின்ற மார்ச் கூட்டத்தொடருக்குள்ளாக இந்த சட்டம் நிறைவேறியே ஆக வேண்டும் என்பது ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துகிட்டு இருக்கு. அதை குறித்துத்தான் இது முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அந்த தரவுகளை மறு ஆய்வு செய்து நாங்க ஆலோசிக்கிறோம் என்கின்ற பதிலையுமே சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் சந்திக்கின்ற போதே 89 போராட்டம் முதல் 2021 ஆண்டு வரைக்குமான போராட்டத்தை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சரை பிரமிச்சு போயிருந்திருக்கிறார். அந்த அளவிற்கான போராட்டத்தை செய்தும் இன்னும் இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. நீங்க கொடுத்தே ஆகணும், இருக்கின்ற தரவுகளை வெளியிட்டு எங்களுக்கான தீர்வை கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான்